வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திவிகே தலைவர் விஜய் செப்டம்பர் 13 முதல் டிசம்பர் 20 வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தனது மக்களை சந்திக்கவும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். அவர் ஒரு நாளைக்கு 2 முதல் 3 மாவட்டங்களுக்கு செல்வார். மேலும் மொத்தமாக ஒவ்வொரு கட்ட சுற்றுப்பயணத்திற்கும் இடையே ஒரு வார இடைவெளியுடன் 15 நாட்கள் பொதுமக்களுடன் ஈடுபடுவார். தமிழ்நாடு டிஜிபிக்கு எழுதிய கடிதத்தில் திவிகே பொதுச் செயலாளர் என். ஆனந்த் விஜயின் வருகைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கோரினார். அந்த கடிதத்தில் செப்டம்பர் 13 ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி டிசம்பர் 20 ஆம் தேதி மதுரையில் முடிவடையும் விரிவான அட்டவணையும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வுகளில் பெரும் கூட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்யவும் காவல்துறையினரை வலியுறுத்தினார் என்றும் ஆனந்த் குறிப்பிட்டார். பிரச்சார அட்டவணை பின்வருமாறு: செப்டம்பர் 13 ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர்; செப்டம்பர் 20 ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை; செப்டம்பர் 27 ஆம் தேதி திருவள்ளூர் மற்றும் வடசென்னை, கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய இடங்களில் அக்டோபர் 4 மற்றும் 5 ஆம் தேதிகளில்; அக்டோபர் 11 தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி; அக்டோபர் 18 அன்று காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை; அக்டோபர் 25 தேதி தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு; நவம்பர் 1 தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய இடங்களுக்கு செல்லவும்; நவம்பர் 8 தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம்; நவம்பர் 15 தேதி தென்காசி மற்றும் விருதுநகர்; நவம்பர் 22 கடலூர்; நவம்பர் 29 தேதி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம்; டிசம்பர் 6 தேதி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை; டிசம்பர் 13 தேதி சேலம், நாமக்கல், கரூர்; இறுதியாக திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை டிசம்பர் 20 தேதி பிரச்சாரம் நடைபெறும். இதற்கிடையில் திவிகே பொதுச் செயலாளர் என். ஆனந்த் மற்றும் பல கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ததற்காக திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்க விஜய் தனது எக்ஸ் கைப்பிடியை எடுத்தார். தேர்தல் பிரச்சாரம் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளாலும் மேற்கொள்ளப்படும் ஒரு அடிப்படை ஜனநாயக பயிற்சி என்றும் அதை விரோதத்துடன் நடத்தக்கூடாது என்றும் அவர் வாதிட்டார். ஆளும் திமுக மற்ற கட்சிகளின் பிரச்சார நடவடிக்கைகளை வழக்கமான ஒன்றாக கருதினாலும் திவிகேவின் வளர்ந்து வரும் செல்வாக்கைக் கண்டு அது பீதியடைந்துள்ளதாக விஜய் மேலும் கூறினார். ஆனந்த் மற்றும் பிறர் மீதான வழக்குகள் திவிகேவின் அதிகரித்து வரும் இருப்பை ஏற்றுக்கொள்ள அரசாங்கத்தின் இயலாமையை காட்டுகின்றன என்றும் தனது கட்சி உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை தாமதமின்றி திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கோரினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.